சக்தி தாயே எல்லாம் ஒன்றையுமா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது முழுமையாக அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவை இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சு பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைக்கு கர்மா 4 சனி மேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் கர்மக்காரன் தான். சனி பகவான் நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரை சனி எங்கே இருக்காரோ அதுதான் வேலை. அந்த இடத்தின்படி தான் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை, வருமானம், தொழிலை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஏன்னா காலச்சக்கரத்தில் அதாவது 10ம் 11ம் அதாவது இயற்கையாகவே 10ம் 11ம் சனி பகவானுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கர்மஸ்தானம் வேலை, அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். வேலையை கொடுக்கறது அவர் தான், அதே மாதிரி லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அவர் தான் நீதிமான், நியாயமான், கர்மக்காரன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவான். இப்போ இந்த எல்லா விரலை விட நீளமாக இருக்கும் பாருங்க, அது பாம்பு விரல்னு சொல்லுவான். அந்த விரலுக்கு கீழே இருக்கிறதான் சனி மேடு. அந்த சனி மேடு தட்டையா இருக்குதுன்னு வச்சுங்க, அது நட்டு வச்சு செடி மாதிரி அப்படியே இருப்பாங்க. எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, உக்காந்துக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த சனி மேடு உயர்வா இருந்த வேலையில நல்ல சூப்பரா நல்ல வேலை செய்யறதுக்கு நல்ல திறமையா நல்ல வேலை மட்டும்தான் அது நல்லா செய்வாங்க. திருமணத்தில் விருப்பம் குறைவாக இருக்கும். சனி மேடு உயர்வா இருந்தா திருமணத்துல அவ்வளவா ஒரு விருப்பம் இருக்காது. சனி என்றாலே சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும். சனி சோம்பேறித்தனம், வயதான தோற்றம், சுறுசுறுப்பு இன்மை, அதாவது ஒரு ஸ்லோவாக வேலை பார்க்குறவர், அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு இந்த கீழ்மட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, கீழே வேலை செய்கிறவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு நாளைக்கு பூரா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க. ஒரு 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது வரும்போதே அந்த வீட்டுக்குள்ள ஜாமானம் வாங்கிட்டு வந்து அப்படி முடிச்சிருவாங்க அந்த 1000 ரூபாய். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிமட்ட அடிமட்டத்தில் இருந்து மேல்மட்டம் மிகப்பெரிய கோடிக்கணக்கான தொழிலதிபர்கள் வரையில் உருவாக்கக்கூடியவர் சனி பகவான். சனி கொடுக்கக்கூடியதை தடுப்பதற்கு யாருமே கிடையாது. அதனால தான் சனி ஈஸ்வரன் நம்ம சொன்னோம். அந்த கர்மாவாகப்பட்டது கர்மக்காரகன். நம்ம கண்ணுக்கு தெரியாத கர்மா, நம்ம முன்னோர்கள் செய்த கர்மாவின் படியே அந்த சனி ரேகை அமைகிறது, சனி மேடு அமைகிறது. சனி மேட்டில் ஏதாவது குறி கட்டுதுன்னா ஆபத்து, எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி மேட்டில் எந்த குறி இருந்தாலும் அது கஷ்டமே. சனி மேட்டில் சதுர குறி மட்டும் இருப்பது மிக சிறந்தது, கொடுத்து வைத்தவர்கள். சனி மேட்டில் சதுரம் மட்டும் இருக்கலாம் சார். சதுரம் இருந்ததுன்னா பாதுகாப்பு. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த சனி மேட்டில் உள்ள சதுரம் உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சனி மேடு உயர்வாக இருந்தால் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், வேலையில் சிறந்து விளங்குவார்கள், திருமணத்தில் விருப்பம் இருக்காது. சனினாவே வேலைக்காரன், வேலையை ப்ராப்பரா செய்வார், எல்லாம் கரெக்டா நடக்கணும்னு நினைப்பார். திறமையான ஒரு வேலைக்காரர் முதல் பெரிய கோடீஸ்வரன் வரை உருவாக்குவது சனியின் கர்ம செயல். கர்மகாரன் சனி இல்லையா, வேலையை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் தான். ஒருவருடைய விதி ரேகையை வைத்து, விதி ரேகையின் அமைப்பை வைத்து, சனி மேட்டை வைத்துத்தான் நாம் ஒரு நபர் வாழ்க்கையில் உயர்வாரா அப்படியே இருப்பாராங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? விதி ரேகை நன்றாக இருந்து, இப்போ கீழே இருந்து கங்கண வீட்டுல இருந்து விதி ரேகை சனி வீட்டுக்கு வந்துச்சு சார், அப்ப இவருக்கு பண கஷ்டமே இருக்காது சார். பணம் எப்படியாவது வந்துகிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு பணம் கையில எப்பயுமே இருக்கும். செலவுக்கு வரும்போது பணம் இருக்கும். அதுக்கு அந்த அளவுக்கு வருமானம் வரும். வேலை செஞ்சு நல்லா வருமானத்தை தெரிவார். ஓஹோன்னு வரணும், நல்ல தொழிலதிபர் மாதிரி வரணும்னா 2-3 விதி ரேகைகள் இருந்தால், இப்போ ஒரு 2-3 விதி ரேகை இருக்கு சார், அந்த வயதிலிருந்து இன்னொரு தொழில், இன்னொரு வேலை, இன்னொரு வருமானம் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த சனி ரேகை, சனி மேட்டுக்கு எந்த ரேகை போனாலும் அது விதி ரேகையா மாறிடும். குரு மேட்டுக்கு எந்த ரேகை போனாலும் குரு ரேகையா மாறிடும். சூரிய மேட்டுக்கு எந்த ரேகை போனாலும் அது புகழை கொடுக்கக்கூடிய ஒரு ரேகையா மாறிடும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். புதன் மேட்டுக்கு போனா வியாபாரத்தை குறிக்கக்கூடிய மேடுன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம சனி மேட்டுக்கு எத்தனை ரேகை போனாலும் எந்த மேட்டுல இருந்து போகுதுன்னு வச்சுங்க, அதெல்லாம் தொழிலை குறிக்கக்கூடியது. இப்ப ஒண்ணு எடுத்துக்காட்டு வச்சுக்கோ, இந்த புத்தி ரேகையில இருந்து சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். புத்தியால் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு மனோபக்குவம் இருக்கு.
இப்ப இந்த இறுதி ரேகையிலிருந்து சனி வீட்டுக்கு இன்னொரு ரேகை போகுது சார். 52 வயசுக்கு மேல இன்னொரு தொழில், இன்னொரு வருமானம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்குவார் சனி பகவான் தான். அடிமட்டத்துல வேலையில வரணும், வேலை செய்கிறவரும் சனி பகவான் தான். அது எப்படின்னு நம்ம அவருடைய கர்மாவை உண்டு கொள்வர், கர்மகாரகனே சனி தான். அந்த சனி நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள், அதனுடைய அதாவது முன்னோர்கள்லாம் தாய், தந்தையர், அதே மாதிரி தாத்தா, பாட்டன், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். வேற ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. கை ரேகை என்பது கர்மாவின் அடிப்படையில் வரக்கூடியது. சனி பகவான் கர்மக்காரகன். இந்த சனி ரேகை என்பது வருமானம். எந்த வயசுல இருந்து இந்த சனி ரேகை வருதோ அந்த வயசுல, இப்போ பாதி வயசுல இருந்து தான் வருதுன்னு வச்சுங்க, அவருக்கு 25, 27 வயசுல இருந்து தான் வருமானம் வரும். கீழே இருந்து வந்தாவே ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்தே ஒரு 10 வயசுல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அது கீழே இருந்து விதி ரேகை வரும். அந்த விதி ரேகை எந்த வயசுல இருந்து வருதோ அந்த வயசுல இருந்து தான் வருமானம் ஸ்டார்ட் ஆகும், வேலை ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேர் எனக்கு எப்ப சார் வேலை கிடைக்கும்னு கேட்கறாங்க. நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். இந்த சனி ரேகையை பாருங்க. சனி ரேகை எந்த வயதில் இருந்து, பாதியில ஆரம்பிச்சா பாதி வயசுல 27, 30 வயசுல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பர்மனண்டா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த ஆயுள் ரேகையில இருந்து சனி ரேகை ஆரம்பமாகி இப்படி போதும்னு வச்சுக்க. சனி மேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ மேல இருந்து கொஞ்சம் மேல இருந்து 25, 20 வயசுல 25 வயசுல உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். இல்லைன்னா ஒரு வாழ்க்கையில பாதியில் ஒரு 30 வயசுல வேலை கிடைக்கணும் அப்படின்னு அந்த எந்த வயசுல ஆயுள் ரேகையில இருந்து ஆகுதோ உங்களுக்கு பர்மனண்டான வருமானம், இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கிடைச்சிடும் சார். அது மாதிரி இந்த ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளை வரும் வயதில் உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு சான்சஸ்லாம் வரும். அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஜோதிடம் பார்க்க வேண்டியதில்லை, பார்த்தாலும் பார்க்கலாம், நடக்கிறது நடந்தே தீரும். எதுக்கு பார்க்கணும், நல்ல நேரம் வரும்போது, நல்ல ரேகை வரும்போது நன்மை செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும். கெடுதல் வரும்போது எந்த நேரத்தில் கெடுதல் வருதுன்னு பார்த்து அதை தவிர்த்துக்கிட்டோம்னா அதுல இருந்து தாண்டி போயிடலாம். ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துல இருந்து தாண்டி போயிடலாம், அந்த ஒதுங்கி போயிடலாம். இவ்வளவுதான் ஜோதிட மொழிய. வாழ்வியலை சொல்லக்கூடியதான் ஜோதிட மொழிய. அதாவது வாழ்வாதாரம் முதல்ல எடுத்தோம்னா ஆயுள் எப்படி இருக்கு, அவர் வாழ்க்கையில் எந்த வயதில் முன்னேறுவாரா மாட்டாரா, இப்படியே தான் இருப்பாரா, சூரிய ரேகை இருந்ததுன்னு வச்சுங்க வாழ்க்கையில், அதாவது நிழல்ல இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா வெளிச்சத்துக்கே வரமாட்டாங்க, நிழல்லே இருப்பாங்க. பணம் இருக்கும், சொத்து இருக்கும், சுகம் இருக்கும். ஆனா வெற்றி அடைய வேண்டும், புகழ் அடைய வேண்டும், உலகம் உங்களை பார்க்க வேண்டும் என்றால் சூரிய ரேகை வரணும். இப்ப சனி ரேகை, சனி மேட்டை பத்தி பட்டு பார்க்க போறோம். சனி ரேகை மட்டும் இருந்ததுன்னா, சூரிய ரேகை இல்லைன்னா வேலை செஞ்சு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கும். அந்த சூரிய ரேகையும் இருந்துருச்சுன்னா பேர், புகழ், செல்வம், செல்வாக்கையெல்லாம் டாப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவார் சனி பகவான். அது கர்மாவினுடைய செயல். 2, 3 ரேகை இருந்தா மிக பெரும் தொழிலதிபராக இருப்பார். அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். கையில எல்லாத்தையும் கையை ஆளக்கூடியவர் சனி பகவான் தான். அதான் விரல் நீளமா இருக்கு. கர்மா அந்த கரெக்டா எல்லாத்தையும் நோட் பண்ணி கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடியவர் சனி பகவான். நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் எங்கு இருந்தாலும் வாழ்வாதாரத்தை கொடுத்துருவார். சனி நீசமாவே இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. சனி உச்சமாவே இருந்தாலும் வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வந்துருவாங்க. சனி நீசமா இருந்தா கஷ்டப்பட்டு மேல்நிலைக்கு வருவாங்க. சனி உச்சமா இருந்தா கொஞ்சம் சாதாரணமா நல்ல வாழ்க்கையில படிப்படியா. சனி கொடுக்கக்கூடியது நிதானமா கொடுப்பார். நிதானம், வயதான தோற்றம். இப்ப 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கா, வயசான தோற்றத்தில் மனைவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு, வேலை செய்யக்கூடிய மனைவி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்ப இங்க பொறுத்தளவு நம்ம கையில சனி மீடு அளவுக்கு அதிகமா உயர்வா இருந்ததுன்னா வேலை, தொழில் அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்புண்டு. இங்க சனி வளையம்னு ஒண்ணு வரும் சார். இந்த மேட்டுல சனி வளையம்னு ஒண்ணு வரும். இந்த சனி வளையம் நம்ம குரு மேட்டுல வளையம் நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். குரு மேட்டை பொறுத்தவரை நிறைய தெரியும், நிறைய அறிவாளியா இருப்பாங்க. அந்த சூரிய ரேகை வாழ்க்கையில் டாப்புக்கு வந்துருவாங்க. இந்த சனி வளையம் வந்ததுன்னா அவர்கள் சன்னியாசித்தனமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். அந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த வளையம் ஒரு விருப்பம் இல்லாம இருப்பாங்க சார். திருமணத்தில் விருப்பம் இல்லாம இருப்பாங்க ஒழிய மிச்சப்படி அதுல துண்டா இருந்தாதான் நிறைய விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும். மிச்சப்படி சனி வளையத்தை கண்டு நீங்கள் அஞ்சப்பட வேண்டியதில்லை. புத்தி ரேகை நல்லா இருக்கு, மிச்ச ரேகை நல்லா இருந்து சனி வளையம் இருந்தால் வாழ்வில் ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள், ஆன்மீகத்தில் தொண்டாற்றுவார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்ப சனி மேட்டு நல்லா இருந்ததுன்னா திருமணத்தில் விருப்பம் குறைவா இருக்கும். சனி மேடு தட்டையா இருந்ததுன்னா எதையிலையும் ஆன்மீக நம்பிக்கையிலிருந்து எந்த நம்பிக்கையுமே இருக்காது. வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறத மட்டும்தான் நினைப்பாங்க.
சனி மேடு அளவுக்கு அதிகமாக உப்பலாக இருந்ததுன்னா அதாவது ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவாங்க. அதாவது வேலையை மட்டும்தான் செய்வாங்க. தொடர்ந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. நமக்கு வந்து ரொம்ப தகுதி இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக சனி மேடு இருக்கக்கூடாது. அது இருக்காது. நிறைய பேர் கையை பாருங்க, சனி மட்டும் எல்லா மேடுமே அளவுக்கு அதிகமாக இருக்கும். சனி மேட்டில் அதாவது சனி அந்த கையில் கரெக்டாக சனி மேடு இருக்கிறது ரொம்ப ரேர் அமைப்பு. கோடியில் ஒருத்தவங்களுக்கு 1000ல் ஒருத்தவங்களுக்கு அந்த சனி மேடு கரெக்டாக இருக்கும். ஒன்று இந்த பக்கம் போயிடும், குருமேட்டு பக்கம் போயிடும், இல்லைன்னா சனிமேட்டு பக்கம் போயிடும். இந்த மாதிரி தான் இருக்கும். அது இயற்கையிலேயே வரையப்பட்டது. அதாவது கர்மாவின் அடிப்படையில் வரக்கூடியது சனிமேடு. அந்த சனிமேடு ஓரளவு தான் உப்பலா இருக்கும். மிச்ச மேடெல்லாம் உப்பலா இருக்கும். சனிமேடு ஓரளவு கரெக்டாக இருக்கும். அது கர்மா. நம்ம கர்மாவினுடைய அடிப்படையில் புண்ணியம் செய்திருக்கிறோமா, பாவ செயல் செய்திருக்கிறார்களா, அதையெல்லாம் அளவெடுத்து காட்டக்கூடிய வாழ்வில் தொழிலதிபரா இல்லை வந்து அடிமட்ட தொண்டரா எப்படி இருப்பார் என்பதை என்ன பணம் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்பாங்க. சனி பகவான் தான் கீழ் மட்டத்தில் அவங்களுடைய கர்மத்தை கணக்கு பண்ணி இவர் இவ்வளோதான் உங்களுக்கு ஒரு கொடுக்கணும், இவருக்கு இவ்வளோ நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யக்கூடியவர் சனி பகவான். சனி மேட்டை பாருங்கள், சனி ரேகையை பாருங்கள். விதி ரேகை, தொழில் ரேகை, கர்ம ரேகை, பணம் வரக்கூடிய ரேகை, அதிர்ஷ்ட ரேகைலாம் சொல்கிறோம் நம்ம சனி ரேகை. அந்த ரேகை எங்கு இருந்து ஆரம்பிக்கிறதோ, எத்தனை ரேகை ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரி பலன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சனி வீட்டிலேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போச்சுன்னா வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி, இதெல்லாம் மனைவியால் வருமானம், மனைவி வந்த பிறகுதான் வாழ்க்கையில ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சுக்கிரன் வீட்டிலேருந்து விதி ரேகை ஆரம்பிச்சு போச்சுன்னா உறவினர்கள் மூலமாக ஹெல்ப் பண்ணி அவங்க வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் வீட்டிலேருந்து சனி ரேகை போகுது விதி ரேகைன்னா போராடி வெற்றி பெறுவார்கள். புத்தி ரேகையிலிருந்து நமக்கு சனி ரேகை போச்சுன்னா புத்தியால் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இறுதி ரேகையிலிருந்து போச்சுன்னா நல்ல ஒரு 52 வயசுக்கு மேல நல்ல டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படிதான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும். சனி பகவான், சனி கர்மகாரகம் சனி பகவான். அந்த ரேகை விதி ரேகை, நம்ம தலையெழுத்து விதி கர்ம ரேகைன்னு நம்ம சொல்லலாம். அதாவது வருமான ரேகைன்னு சொல்லலாம். எந்த வயதில் வருமானம் வரும், எந்த வயதில் வாழ்வில் உயர்வார் அப்படிங்கிறத கையை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சனி பகவான், சனி மேடு, இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.